வணக்கம். நான் ஆவடியில் ஒரு ஜோசியர். நான் திருமண அமைப்பாளர் இருக்கேன். ஆனால் திருமண அமைப்பாளர்னு சொல்றதை விட நம்ம சன்ஸ்டார் ரவி மாதிரி இந்த திருமண அமைப்பை நடத்துறதுக்கு யாரும் முடியாது. எல்லாரும் பதிவு கட்டணம், அந்த கட்டணம், இந்த கட்டணம் வாங்குவாங்க. ஆனால் அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. கடந்த 10 ஆண்டுக்கு மேலே அவர் சேவை பண்ணுறாரு. எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பார். அவர் கோபம் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு அமைப்பாளர் இருக்காருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே நம்ம சன்ஸ்டார் ரவி மாதிரி தான். ரவி ஒருத்தர் தான் அன்னதானம் போடுறது, மனுஷங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதாபிமானம் மட்டும் இல்லை, விலங்குகள் எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்குறது, இந்த சேவையும் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ மரக்கன்று அது வேற கொடுத்துருக்காரு. மழை வரணும், மரம் நடணும், அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணுன்றதுக்காகவும். அதுக்கு மேலே அவர் பிறந்த மனசு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் கிடையாது. எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா ஜாதியருக்கும் திருமணம் பண்றது இல்லாமல் உடல் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்காகவும் ஒரு பெரும் முயற்சி எடுத்து அவர் பண்றாருன்னா இந்தியாவிலேயே இவர் ஒருத்தர் தான். அந்த சன்ஸ்டாருடைய ரவிக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேல மேல வளர்றதுக்காக அந்த இறைவனை வணங்கி பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.